குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாப்பிட்றது, குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாப்பிடாம இருக்கிறது. இதை தான் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு விரத முறையாக சொல்கிறோம். 6/8 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது, 8 மணி நேரத்துக்கு மட்டும் சாப்பிட்றது. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா 5/2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 5 days வந்து வாரத்தில் வந்து நல்லா சாப்பிடலாம், 2 நாள் வந்து ரொம்ப கலோரி ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு 400-500 கலோரி மட்டும் இருக்கிற மாதிரி சாப்பிட்றது. இன்னொரு வகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறது, அடுத்த நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு முறையும் கடைபிடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வாரத்துக்கு 2 நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறது, அது ஒரு முறையாக செய்கிறாங்க. இன்னும் சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றத கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பல வகையில் கடைபிடிக்கப்படுது. நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கணும், லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் ஆகணும், ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 80 வயசு வரைக்கும் வாழணும்னா ஏதாவது ஒன்று பண்ண முடியுமானா அது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறதும் சொல்லப்படுது. அந்த ஈட்டிங் விண்டோ ஒரு 8 hours நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அந்த 8 hours சாப்பிடலாங்கிற பீரியட்ல வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்டுடுறீங்க, உங்களுக்கு பிடிச்சதா நிறைய சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவுமே நிறைய பக்க விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விண்டோக்குள்ள நீங்க ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அந்த விண்டோ பீரியட்லையுமே நீங்க எடுத்துக்க வேண்டிய மாவு பொருள் 40%, 30% வந்து புரதம், 30% வந்து நார்ச்சத்து அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குமே ஒரு ஆரோக்கியமான முடிவாகத்தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் அதை வந்து கடைபிடிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும்.